அபியும் நானும் ரொம்ப அந்த இணக்கமாக இருந்துக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னா, எங்களுடைய 2 பேருடைய சிந்தனை எப்படியாவது சங்கரனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவரை முழுசா குணமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம். இப்படி எங்களுடைய 2 பேருடைய சிந்தனை ஒரே மாதிரியா போகும்போது, அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சுது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியாக இருந்தது. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பீச்சு, பார்க் அப்படின்னு போய் உட்காந்து பேசிக்கிட்டு, எங்களுடைய ஃப்யூச்சர் தாட்டை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். நாங்கள் சித்தியாக இருந்து அபியா மாறி ஒரு இணக்கமான தோழனா எங்களுடைய அந்த லைஃப் பயணிக்க ஆரம்பிச்சுது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய புரிதலை அபி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டா. அவளை வா போ, வாடி போடின்னு கூப்பிட்ற அளவுக்கு நாங்கள் தோழமையோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நெருக்கம் ரொம்ப அந்த சொல்லுவாங்கள்ல அந்த பிணைப்பு ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருந்தது. அதாவது ஒரு நிமிஷம் அவளை பற்றி நானும் என்னை பற்றி அவளும் சிந்திக்காத அந்த தருணங்கள் இல்லைங்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நான் என்கின்ற ஒரு எண்ணத்தை மறந்து நாம் என்கின்ற எண்ணத்தில் நாங்கள் 2 பேரும் புகுந்து பயணிக்க ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் நினைக்க மறந்தாலும் இல்லை மறக்க நினச்சாலும் என்னை அறியாமலேயே என்னுக்குள்ளேயே ஒரு தோழமையாக, ஒரு தோழியாக, ஒரு நெருக்கமான ஒரு நண்பியாக நாங்கள் 2 பேரும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தோம். இப்படியே போய்கிட்டு இருந்தது. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 40-50% பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தாண்ட எங்களுடைய சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த மறுவாழ்வு மையத்தில் இங்கேயே அவரை தங்க வைக்கணும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 மந்த் அளவுக்கு இங்கே தங்கணுன்னாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னாலும் அதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்டு தங்கிட்டார். அது எங்களுக்கு ரொம்ப எங்களுடைய பயணத்தோட இறுதி பகுதியாக அது தெரிய ஆரம்பிச்சுது. எங்களுடைய நோக்கத்தோட ஒரு எண்ட் ஆஃப் பாயிண்டாக அப்படி எங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சுது. அது எனக்கும் சரி அவளுடைய ஃபேமிலிக்கும் சரி ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்படியே போய்கிட்டு இருந்தது நிம்மதி. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது தான் அவர் அங்கே சேர்த்த பிறகு அடிக்கடி 2 பேருமே சேர்ந்து அவரை போய் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சுது. அப்படி ஒரு நாள் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. அப்போ அபி சொன்னா, உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா முரளி, நம்ம வீட்டிலே நீ ஸ்டே பண்ணிக்கலாம், நீ மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன நோ ஃபார்மாலிட்டிஸ், இதுக்கு என்ன தயக்கம், சொன்னால் நான் தங்கிட்டு போகிறேன், நான் பேச்சுலர் தானே, நான் ஃபேமிலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாப்படி அப்படின்னு. அதுதான் உண்மையான நட்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ 2 பேருமே அவர் வீட்டில் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ரொம்ப நாழி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பசங்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுடைய பொண்ணும் பையனும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கெங்கேயோ கதை போய் எங்கெங்கேயோ கதை வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அந்தாண்ட அவள் சந்தோஷத்துலேயும் ஆனந்தத்துலேயும் அழுக ஆரம்பித்தா. நான் அவளை அந்த அழுகையிலேருந்து தேற்ற ஆரம்பித்தேன். அப்போ திடீர்னு அவளை அறியாமலேயே ஒரு ஆவேசமாக, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு சந்தோஷ மிகுதியில், நான் உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இதை விட ரொம்ப நல்லா இருக்காது முரளி. நான் என்ன அபி ரொம்ப ஒரு மாதிரியாக எமோஷனாக பேசுகிறேன், நீ கூல் டவுன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ், நமக்குள்ளே என்ன கிஃப்ட்டு, நமக்குள்ளே என்ன ஒரு சர்ப்ரைஸ், நோ கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லை, நான் உனக்கு ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் அவள் பொத்தி பொக்கிஷமாக வச்சுருந்த அந்த ஒரு அருமையான மாம்பழத்தை உடனே திறந்து எடுத்து இந்தா அப்படின்னு என்னுடைய கையில் அதை திணிக்க ஆரம்பித்தேன். அந்த பழத்தை, நீ உனக்கு தான் இந்த பழம், நீ தான் இந்த பழத்தை ரசித்து சுவைச்சி, நீ உனக்கு எப்படி தோணுதோ, கடித்து சாப்பிட தோணுதோ, உறிஞ்சி சாப்பிட தோணுதோ, எப்படியோ நீ என்னால் இதை தாண்டி இதை விட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டை என்னால் கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே ஒரு கிஃப்ட் இருக்குது, முதல்ல இந்த கிஃப்ட்டை எடுத்துக்க, அதுக்கு பிறகு அந்த கிஃப்ட்டை தரேன்னு சொன்னான். என்னால் அந்த ஒரு செகண்டில் அவள் கொடுத்ததில் நான் திக்குமுக்கு ஆடிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு இந்த புரிதலே என்னை ஆசுவாசப்படுத்திக்க முடியல. ஆனால் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அவள் கொடுத்தப்ப நானும் எமோஷனில் இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாளேன்னு நானும் அதை உறிஞ்சி சப்பி சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் அதோடய சுவை அது ஒரு பார்க்கடலில் கடைஞ்சா கூட அப்படியாப்பட்ட ஒரு சுவை கிடைக்காது. அப்படி ஒரு சுவை எனக்கு கிடைச்சிது. அந்த பேரானந்தத்தை நான் முழுசாக பருக ஆரம்பித்தேன். அது முடிஞ்சுது. அதுவும் ரொம்ப நாழி அந்த மாம்பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு
சூழல் ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் மறந்து மெய் மறந்து அந்த பழத்தை நான் மாறி மாறி 2 பழத்தையும் ரொம்ப சுவைச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அதன் பிறகு இன்னொரு நாளைக்கு இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் உனக்கு தரப்போகிறேன்னு சொன்னால், நான் வந்து இதை தாண்டி என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போ வந்து அவள் இதை விட ஒரு அருமையான கிஃப்ட் இருக்குது, அதையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு டக்குன்னு அவளுடைய அற்புதமான அந்த குலோப் ஜாமை என்கிட்ட கொடுத்தா. நான் பழத்தை சாப்பிட்ட அந்த சோறுலேயே குலோப் ஜாமையும் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டுட்டு அவள் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எனக்கு அள்ளி கொடுத்துருக்காளே, நம்ம என்ன கிள்ளினாச்சும் கொடுக்கணுமேன்ட்டு என்னுடைய பழத்தை அவளுக்கு கொடுத்தேன். அவளும் ரொம்ப கிள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துட்டேன்னு சொல்லி அதையும் அவள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டான். 2 பேரும் அன்றைக்கி இரவு முழுசும் மாறி மாறி கிஃப்ட் கொடுத்து அந்த சந்தோஷத்தை தெளிச்சு போனோம். இப்போ எங்களை அறியாமலேயே எங்களை ரிமைனிங் பண்ணி பார்க்கும்போது பொழுதே விடிஞ்சு போச்சு. தூங்கவே இல்லையா, தூங்காமலேயே இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ், இவ்வளோ தூரம் போச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை, அளவுகோலே இல்லாமல் இருந்தது. எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய நிறைவு, ஒரு புதுமை, ஒரு மனநிறைவு ஏற்பட்டது. இந்த சந்தோஷம் காலத்துக்கு தொடரணும்னு அவள் என்னை கெஞ்சி கேட்டாள். இதில் கெஞ்சி கேட்குறதோ மிஞ்சி கேட்குறதோ ஒன்றும் இல்லை. நம்மளுடைய உயிர் உள்ள வரலையும் இந்த சந்தோஷங்கள், இந்த சந்தோஷ தருணங்கள், இந்த விளையாட்டுகள், இந்த பரிசளிப்பு இதெல்லாம் தொடரும். நீ கவலைப்படாத. நீ வேறு நான் வேறு இல்லை, உனக்குள்ளே நானும் எனக்குள்ளே நீயும் இருக்கிற. அதனால் நம்மளுடைய நட்பையோ நம்மளுடைய தோழமையோ நம்மளுடைய இணக்கத்தையோ இல்லை நெருக்கத்தையோ யாருமே விலை கொடுத்து வாங்கிட முடியாது. யாருமே அதை வந்து தட்டி பறிச்சிட முடியாது, எட்டி பறிச்சிட முடியாது. தட்டி பறிக்க முடியாது, எட்டி பறிக்க முடியாது. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இது வந்து ஒரு சந்தர்ப்பம். நம்ம 2 பேருடைய இலக்கு, நம்ம கூட அவர் பயணித்தாலும் பயணிக்கலைனாலும் அவரை ஒரு முழு மனுஷனாக ஆக்கி விட்டணுங்கிறது தான். அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்கும் போதெல்லாம் இல்லை வாரத்துலேயோ மாதத்துலேயோ எங்களுக்குள்ளே இந்த மாதிரி பரிசளிப்புகள் அடிக்கடி தொடர ஆரம்பிச்சிது. அது ஒரு முடிவு இல்லாமல் தொடர் கதையாக மாற ஆரம்பிச்சிது. எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் எங்களுடைய வானத்தை முட்ட ஆரம்பிச்சிது. கடலை விட ஆழமான நட்பாக மாற ஆரம்பிச்சிது. இப்போல்லாம் நாங்கள் வேறு ஒரு உலகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே நேரத்தில் சங்கரன் முழுசாக குணமாகி வர ஆரம்பித்தார். அது எங்களுக்கு 2 பேருக்குமே பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் இன்னும் முழுசாக வரலை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முழுசாக பயணிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பீறிட்டு போக ஆரம்பிச்சிது. நாங்கள் உடலாலையும் மனசாலையும் நாங்கள் ரொம்ப ஒன்றுபட்ட மனிதராக மாறிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளேயே ஒரு புதுமை, ஒரு இணக்கம், ஒரு நெருக்கம் இதெல்லாம் போணுது. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை, ஒரு அருமையாக, ஒரு தோழமையோடு அது வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ எங்களுடைய உதவியை, எங்களுடைய அந்த ஹெல்ப்பிங்கை அந்த சங்கரன் என்னை புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தார். இது ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ தினம் நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு புது உலகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் எல்லாமே அபிதாங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். அவளும் எல்லாமே முரளி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டா. ஆனால் சங்கரனை முழுசாக குணமாக்கி அவரை தனி பாதையில் பயணிக்க வைக்கும். அவர் கூட இனிமேல் பயணிக்க முடியாதுங்கிற முடிவில் அபி திண்ணமாக இருந்தால் அது உன்னுடைய விருப்பம், அதில் நான் தலையிடலை. பட் அவரை குணமாக்காமல் அவர் நம்ம இடத்துலேருந்து அவர் விடக்கூடாது. அது என்றைக்கும் நம்மளுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவாக மாறிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் எனக்கு வாரம் ஒரு அருமையான கிஃப்ட்டு தேனாவோ தினையாவோ இல்லை பல மாதிரியாக எனக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. நானும் போட்டி எப்படிலாம் கிஃப்ட் கொடுக்கலான்னு புது ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவளும் போட்டி என்னென்ன மாதிரியா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம அவருக்கு அன்பை பரிசாக வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அதை முழுசாக நினைக்கிறாள். எங்களுக்குள்ளேயே ஒரு தேடல் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால எங்கே ஒரு மனுஷனுக்கு தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே ஆனந்தம் பீறிட்டு வரும், சந்தோஷம் ரொம்ப எல்லை தாண்டி போகும். இது இயல்பு தான். ஏன்னா தேடல் இல்லாமல் எப்போ முற்று பெறுதோ வாழ்க்கை ஒரு சூன்யமாயிடுன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் 2 பேருக்குள்ளே இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஆனந்தமான ஒரு தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் 2 பேருக்குடைய வாழ்க்கை ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் 2 பேருமே எங்களுடைய மகனாகவும் பசங்களை எடுத்துக்கிட்டு
அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சுப்பீரியராக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். அவங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும். அதுக்கு சங்கரனோ நானோ யாருமே ஒரு இதுவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம். எங்களோட சந்தோஷம் ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.